நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. ஹலோ ஹலோ பாகுண்டாம் நல்ல மணமுண்டாம் அவளராய் நோக்குண்டா நீணியனொடங்காறு போகொண்டருப்பார் இருமேன் இரும்பிக்கையாண்பாரோ தப்பாமல் சார்வார் தமைக்கு சரஸ்வரியே ரபாமல் என்னாவில் நீயே குடியிருப்பாய் நிச்சயமாய் என்னாளோ நானே உனது கிருபை கொண்டு உலகமெல்லாம் நாங்கள் பாடு என் நாவில் வந்தது கல்லை மகள் ஈசன் ஒரே பொறிகை மலை குரகுமாகி ஈரோரே கரமரில் வேலும் ஏந்தி மயிலேறிய சூரனை வென்றி பண்டான மரகுதுயர்ந்தீர்த்தி பட்சமின்றி வந்தவரையால் கொள்வாயார் முகமே ஆற்றாளே எங்கள் அபிராம வல்லியே அண்டமெல்லாம் போற்றாளே மாதுளம் ஒளிரற்றாளே ஏழடங்கு அங்கு சமங்கரம் போவில்லோ கன்னியாக இருக்கு நம்மை பத்ரகாளி அம்மாளை வணங்கோருக்கு ஒரு நாளும் தீங்கில்லையே குமர குருவாரண வெற்றி
எழுதி தந்த அண்ணாவியை என்றென்றைக்கும் மறப்பதில்லை எழுதி தந்த அண்ணாவியை என்றென்றைக்கும் மறப்பதில்லை சோரி உங்க மறந்திட்டாளோ சோரி உங்க மறந்திட்டாளோ தந்த அண்ணாவியை மறப்பதில்லை சுவாரி ஒன்ன மறந்துட்டாளோ நான சோறு உன்னை மறந்திட்டாளோ சொல்லி தந்த அண்ணாவியை மறப்பதில்லை நங்கண்டோரே மறந்திட்டாளோ இந்த கனவிலே மறப்பதில்லை நாடோரினாள் மறந்திட்டாளோ மறந்திட்டாளோ இந்த நாவோரினாள் மறப்பதில்லை மறந்திட்டாளோ ஒரு நாள் மறப்பதில்லை ஒருவருக்கொருவர் குருவை என்பார் குருவை உலகத்தில் அனைவருமே என் குருவே குருவே நானே குருவை என்பார் குருவை என்பார் குருவை என்பார் குருவே என் குருவே என் குருவே ஒரே வகையேண்டா. உலகத்தில் அனைவருமே என் குருவே என் குருவே குருவை வணங்கிய சீசரெல்லாம் மலைமேல் வைத்த விளக்குமாவார் விளக்குமாவார் வணங்கார சீசரெல்லாம் பட்டதோர் விளக்குமாவார் விளக்குமாவார் ஈசரெல்லாம் அகப்பட்டதோர் விளக்குமாவார் விளக்குமாவார் கால் வித்தை கற்றவர்க்கு அச்சவர்க்கு கால் விடைக்கும் சேவகினா சேவகினார் அரை வித்தை கற்றவர்க்கு அச்சவர்க்கு பங்கட்டி முந்திடுவே சுமந்திடுவே கால் வித்தை கற்றவர்க்கு அச்சவர்க்கு முன்னாலோடும் சேவகினா சேவகினார் வித்தை கற்றவர்க்கு அச்சவர்க்கு சேவர்க்கு நான் புத்த பிள்ளை தலைமகள் நான் தலைமகள் நான் கற்றேகே மூத்த பிள்ளை தலைமகள் நான் தலைமகள் நான் கை கால் லோக கைகால் நோக என்னை வட்டு மாறம் சுமந்து பெற்ற சுமன்று பெற்ற என்னை உருவாக பெற்றெடுத்த ஆமோ அம்மையா ஆரா பீரா உலகம் அருள் செய்வாய் குருவே வாதோ நாடு நாடு என்றால் எந்த நாடையா நாடு நாடு என்று சொன்னால் அது எந்த நாடு எந்த நாடு எந்த நாடம்மா நீர்வளம் நிலவளம் குடிவளம் பொருந்திருக்கக்கூடிய அது மட்டுமா அன்பு பாசம் அரவணைப்பு அனைத்தும் பொருந்திருக்கக்கூடிய ஊர் எந்த ஊர் எந்த ஊர் எந்த ஊரம்மா இந்த அகிலமெல்லாம் பேரும் புகழும் பெற்று வரக்கூடிய அகிலமெல்லாம் பேரையும் புகழையும் பெற்று வரக்கூடிய ஆலங்குளமான நகரம் ஆமா இந்த பூலோக சீமையிலே பேரையும் புகழையும் பெற்று வரக்கூடிய ஆலங்குளம் நன்னகரிலே ஆலங்குளம்னா தெரியாத ஆளே இல்ல கிடையாது கிடையாது அதாவது என்ன 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 சப்தக்கன்னி பெற்றெடுத்த சான்றோர் குலம் சான்றோர் குலம் அல்லவா சத்திரியர் குலம் சரி நாட்டை ஆள பிறந்த குலம் இந்த நாட்டை ஆள பிறந்த குலம் அம்மா நம் நாடார் குலம் சரி வாடை அடிக்க அப்படி ஓடை ஒடிய ஓடை ஒடிய கூடை தொடார் குட்டை தொடார் என்று சொல்லி உயர்ந்த கலை கட்டிய உயர்ந்த கலை கட்டிய செட்டி தோளான் வாழைக்கு 2 உலை வர கண்ட வள்ளல் யாரு யாரு யாரம்மா நம்மதான் சரி இரட்டை சங்கு விருது பெற்று இரட்டை சங்கு விருது பெற்றோர் அல்லவா சத்திரியர் குலம் சரி நாட்டை ஆள பிறந்த குலம் நம் சான்றோர் குலம் அல்லவா ஆடம் நாடார் குலத்திற்கு பாத்தியப்பட்ட சரி அதாவது யாரு யாரம்மா சொக்கலிங்கரடார் வகையரா சரி யாரையா யாரு யாரு யாரம்மா
அண்ணா சொக்கலிங்கரடார் வகையரா சொக்கலிங்க நாடார் வகையார் அல்லவா அபிவிருத்தி சங்கத்திற்கு வாத்தியப்பட்ட சரி ஸ்ரீ பூர்ணகலா அம்மம்மா பூர்ண புஷ்பகலா அம்பிகை சமேத சரி ஸ்ரீ மயிலை சாஸ்தா கோவில் யாரு யாரு யாருடைய ஆலயம் தாயி ஸ்ரீ மயிலை சாஸ்தா மயிலை சாஸ்தாவுடைய ஆலயம் அல்லவா சாஸ்தா மயிலை ஐயனார் இருந்தா ஆமா ஐயனார் இருந்தாங்கன்னு சொன்னா மற்றும் பரிவார தெய்வங்கள் எல்லாம் வந்துடணும் ஆமா ஆமா சித்தப்பா பெரியப்பா பெரியம்மா சித்தி எல்லாரும் வந்துடணும் தாயி அதேதான் சரி ஆகையினால என்ன 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 அரியோர்களே பெரியோர்களே இங்கு அமர்ந்திருக்கும் சபையோர்களே வருங்காலத்து வாலிப சிங்கங்களே சரி பாடக்கூடிய கதை பாடக்கூடிய கதையானது ஸ்ரீ மயிலை சாஸ்தாவுடைய பிறப்பு என் ஐயனுடைய பிறப்பு வளர்ப்பு அல்லவா பாடக்கூடிய கரைகளில் சரி கரை குற்றம் கதை குற்றம் சொல் குற்றம் சரி பொருள் குற்றம் இசை குற்றங்கள் மேளதாள குற்றம் ஆம்போ ஆமையா இசையில் நாமல் என்ன யுவன் சங்கர் ராஜாவா தெரியலை தாயி ஏஆர் ரகுமானா கிடையாது கிடையாது அல்லவா பி சுசீலா அம்மாவா இல்லையே சரி மயிலை சாஸ்தாவுடைய ஆலயத்துக்கு ஐயாவை நம்பி ஐயா மேல பாரத்தை பூரா இறக்கி வச்சு வந்திருக்கோம் நேத்து நைட்டு எந்த ஊர்ல பாட்டு படிச்சு ஞாபகம் இருக்குதா நேத்து நைட்டு படிச்ச ஊரை மறக்க முடியுமா தாயி அது எந்த ஊரு எந்த ஊரு தூத்துக்குடி சரி மாவட்டம் ஆமா ஆம்போ ஆமா விளாத்திக்குளம் பக்கம் சரி எஸ்விபுரம் எஸ்விபுரம் அல்லவா ஆமா வைகுண்ட பெருமாள் புறம் ஆமா அங்க இருந்து ஐயாவோட புண்ணியத்துல நேர இன்னைக்கு ஆலங்குளம் வந்தாச்சு ஸ்டேட் அங்க வந்துட்டியா ஆமா ஐயனோட வாசலுக்கு வரணும்னு சொன்னா கொடுத்து வச்சிருக்கணும் தாயி ஆமா எடுத்து வச்சு பிறந்தாலும் கொடுத்து வச்சிருக்கணும் என் ஐயனோட வாசலுக்கு வரணும்னு சொன்னா நினைச்சே பார்க்கல சரி அதனால என்ன 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 பாடக்கூடிய கரைகளில் எந்த விதமான குற்றங்குறை வந்தாலும் சரி தாங்கள் பெற்ற குழந்தை ஆமையா ஒரு தவறு செய்தால் ஆமா எப்படி அடித்து ஆதரிப்பீர்களோ அரைபோல் எங்கள் 6 பேரையும் மன்னிக்க வேண்டும் சரி வந்தே வந்தாரோர் சபையோ எங்கள் 6 பேரும் சரணமையா மூடிரேக்கும் பெரியோர்கெல்லாம் மூடிரேக்கும் பெரியோர்கெல்லாம் எங்கள் குழுவின் சார்பில் சரணமையா மூடிரேக்கும் பெரியோர்கெல்லாம் கூடியிருக்கும் பெரியோர்கெல்லாம் நாங்கள் குழுவின் சார்பில் சரணமையா சாஸ்தாங்காரை அறிவும் பாட போய் இந்த சபையில் சத்தம் செய்யாதீர்கள் மயிலை ஐயனோட கரைகள் பாட மயிலை சாஸ்தாவோட கரைகள் பாட அவனில் சத்தம் செய்யாதீர்கள் மயிலை சாஸ்தாவோட கதைகள் பாட மெய்யதவத்தினால் அரங்கன் விரலினால் தோண்ட வர வாங்க செய்து செய்ய சிவனார்தனை விரட்டே திருமாலிடமே மகிழ்ந்து சொல்லே கையில் கடையாலும் கொடுத்து காட்டில் அரக்கனை உயிர் வரைக்கே தையல் பெண் வடிவமாகி தாரணிதனிலே வந்து ஐயனார் பிறந்த கரை பாட ஆனை முகன் காட்புதாமே கணஹோரியே எண்கூரே கணவிலே உனை மாறவே குணஹோரியே அருமுகனே குணஹோரியே அருமுகனே சரமே
குற்றங்குறை வந்திடாமல் குற்றங்குறை வந்திடாமல் நாவில் வந்து குடியிருப்பாய் குச்சங்கூரை வந்திடாமல் ஒரு குச்சங்கோரை வந்திடாமல் எந்த நாவில் வந்து குடியிருப்பாய் யௌவனவிரு குவனகுயிலை வாயில் வந்து அருள் புரிவாய் இடவிரு இளங்குயிலை இசைக்கு வந்து அருள் புரிவாய் இருக்கேன் குடி மாரியம்மா இன்னல்களை தீர்ப்பவளே கண்கொடுத்த காளி தெய்வம் கண்கொடுத்த காளி தெய்வம் இந்த கரைக்கு வந்து அருள் புரிவாய் கண்கொடித்த காளி தெய்வம் எனக்கு கண் கொடுத்த காளி தெய்வம் தாயே கதைக்கு வந்து அருள் புரிவாய் அந்த ஆரி வெள்ளி கைலாசத்தில் யார் யாரெல்லாம் கொழுவி கொழுவிருந்தார் ஆண்டவன வாரி தேவாரி தேவர்களோ வாரி ஓவர்கள் கோடி தேவர்களோ எண்ணாயிரம் கோடி உடனே கொழுவிருந்தார் அகசியர புலசியரா துளசியரா அழகுமே முடியாயே அகதியர பொலதியர புலசியரா அழகி கும்பே மாமுனிய அதாவது ஆரிவள்ளை கைலாச பருவரத்தில் ஆதிவல்லி கைலாய பர்வதத்திலே ஆண்டவனாகிய சாட்சாரி கடவுளாகிய சிவபெருமானும் சரி அம்பிகை உமையவள் பார்வரா தேவியும் கொலுவிருக்கிறார் இருவேர்களும் கொலுவிருக்கிறார்கள் அல்லவா கைலாச பர்வதத்திலே உலகத்திலே சக்தி இல்லை என்றால் சிவன் இல்லை. சரி சிவன் இல்லை என்றால் சக்தி கிடையாதல்லவா அம்மை அப்படி என்றால் உலகம் சரி உலகம் என்றால் அம்மா எப்பன் தானதாய் அவங்க ரெண்டு வரைய வச்சுதான் சரி இந்த ஊரு ஆமா இந்த உலகமே இருக்குதாய் அவங்க ரெண்டு பேரும் வச்சுதா அவங்கள வச்சு சரி இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் ஆமா ஆமையா அதனால என்ன 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 ஆண்டவன் படைத்த மருக்களை எண்ண முடியுமா ஐயா என்ன என்ன என்னதாய் ஏன் முடியாது என்ன காரணம் 3 உலகம் படைத்தார் ஆமா அதலம் சுதலம் பாதாளம் என்று சொல்லக்கூடிய 3 உலகை படைக்கிறார் அல்லவா 56 தேசங்களையும் படைத்தார் சரி இப்படி படைத்திருக்கும் போது பகவான் படைத்திருக்கக்கூடிய வேளையில பாராள லோகத்திலே வாழ்ந்து வரக்கூடிய அசுரர்களும் சரி தேவலோகத்திலே வாழ்ந்து வரக்கூடிய தேவர்களும் தேவர்களும் என்றைக்கு இப்படியே இருக்கணும்னு சிவபெருமாங்கிட்ட போய் கேட்டாங்களாம். என்றைக்கு இப்படியே இருக்கணும்னா சாக்காடும் கிடையாது நோக்காடும் இருக்க கூடாதுன்னு சொல்லி கேக்குறாங்க. அதேதான். சரி. அப்ப பகவான் பார்த்தாரு. என்ன சொல்லுகிறார் தாயி? சாவாமல் இருக்கணும்னா சங்கரங்கோயில் டானிக்கத்தான் அடிக்கணும். ஆமா அதத்தான் ஒரு முடுக்கு அடிச்சிட்டு போகணும். ஆமா. சரி. அதாவது என்ன உலகத்திலே சரி பிறப்புன்னா ஆமா பிறப்பு ஒரு நாள் இருந்து சொன்னா இறப்பு ஒரு நாள் உண்டு தாயி. சொல்லிக்கிட்டு வரதில்லை. ஆமா பிறப்பு நம்மள சொல்லிட்டு வராது இறப்பு நம்மள சொல்லிக்கிட்டு வராது. அதான் ஐயா. ஆமா ஆமா ஐயா. அதனால என்ன செய்யணும் பாருங்க. திருப்பார் கடலிலே சென்று தேவா அமிர்தம் கடைய வேணுமே என்று தேவா அமிர்தம் கடைய வேண்டும் என்று சொல்லி மகேந்திரகிரி மலையை மத்தாக்கி ஆமோ ஆமையா திருப்பார் கடலை தாழையாக்கினார். தாழையாக்கினார் அல்லவா. வாசுகி என்ற பாம்பு இப்படி கயிறாகவே திரித்து இப்படி கயிறாகவே திரித்து தேவர்கள் ஒருவரும் சரி அசுரர்கள் இன்னொருவரும் அசுரர்கள் மற்றொரு புறம் நின்று இழுத்து 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 கிடைதாங்க. ஆமா வேர்வை சிந்த வேலை பார்க்கணும் தாய் அப்படின்னா அதுக்கேத்த கூலி கிடைக்கும். அதேதான். சரி அப்ப பார்த்திருக்கும் போது என்ன செய்கிறார்கள் பாருங்க. முதலாவது கிடைந்த அமிர்தத்தில் யாரையா வந்து பிறந்தாள்? யாரம்மா வந்து பிறக்கிறாள்? எல்லோத்துக்கு மூத்தவா
யாரு யாரு வந்து பிறக்கிறா? அவரா சரி. எல்லாத்துக்கும் மூத்தவன்னா அவரா அம்மா நித்ரா தேவி. தாய் நித்ரா தேவியானவள் வந்து பிறக்கிறாள் அல்லவா? பசி ருசி அறியாது, சரி. நித்திரை சுகமறியாது. நித்திரை சுகமறியாதுன்னு சொல்வார்களே. சாப்பிட்டாலும் சரிதான், சரி. சாப்பிடட்டாலும் சரிதான். அந்த அம்மா வரக்கூடிய டயத்துக்கு கரெக்டா வந்துருவா தாய். அவதான் அம்மா நித்ரா தேவி. சரி. தெரியாத ஆட்கள் மூதேவிம்பாங்க. மூதேவி மூதேவின்னு சொல்லுவார்கள். உறக்க இல்லாத மனுஷனுக்கு சீக்கு பிடிச்சிரும். சரி. 24 மணி நேரமும் தூங்கவும் கூடாது. ஆமா, உறங்கவும் கூடாது, உறங்கவும் கூடாது. வீட்டை உறங்கி கிடக்க வந்துட்டான்னு மாமியா கிட்ட திட்டு வாங்க கூடாது. ஆமா, எந்த நேரமும் உறங்கிக்கிட்டே இருக்காவாரு மூதேவி. அதான். சரி. அப்படி கேட்டக்கூடாது. கூடாது, கூடாது அல்லவா? ஏன்னா நம்ம பார்க்க வேலை அவங்களுக்கு தெரியாது. தெரியாதுல்ல, தெரியாதுல்ல. பெரிய ஆட்கள் கண்டுகிடப்படாது நம்மள. ஆமா ஆமா, எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்கறது நீங்க தானம்மா. ஆமா. சரி. தெரிஞ்சா சரி. ஆமா, தெரியுது. அவன் பார்த்தவுடனே என்ன செய்கிறார்கள் பாருங்க. ஆண்டவன் பார்த்தார். ஆமையா, இந்த அம்மாளை உலகத்துல விட்டா உறங்கி கெடுத்துருவான்னு சொல்லி உறங்கி கெடுத்துருவான்னு சொல்லி பின்னால முதுகுல கொண்டு நடு ஓடக்குள்ள வச்சுட்டாரு. ஆமா, எப்ப எப்ப மனுஷன் நினைக்கணும் அப்ப அப்ப வரணும்னு சொல்லி 4 மணி நேரம் படிங்க, சரி, 8 மணி நேரம் தூங்குங்க. ஆமா ஆமோ. அப்ப 2வது கிடைந்த அமிர்தத்துல என்னம்மா யாரையா வந்து பிறந்தாள்? யாரு யாரம்மா வந்து பிறக்கிறாள்? என் பெருமாளுடைய, சரி, அதாவது லட்சுமி வந்து பிறந்தாள். லட்சுமி ஆனவள் வந்து பிறக்கிறாள் அல்லவா? அவ எப்பேற்பட்டவள் தெரியுமா? எப்பேற்பட்டவள் ஐயா? அவ வந்து எல்லாத்துக்குமே போகக்கூடியவா, யாருக்கும் வஞ்சனை வைக்க மாட்டா, வஞ்சகமே கிடையாது லட்சுமிக்கு. அப்ப தேவர்கள் பார்த்து ஆமோ ஆமையா, பால்கடலில் வள்ளி கொண்ட போர்கடலில் பள்ளி கொண்ட பால்கடலில் வள்ளி கொண்ட வள்ளி கொண்ட பள்ளி கொண்ட பள்ளி கொண்ட பள்ளி கொண்ட வஜ்ஜமாலே ரகுராமா ரகுராமா. ஆமா சொல்லு. வஜ்ஜமாலே ரகுராமா ரகுராமா. பார்கடலில் பள்ளி கொண்ட பார்கடலில் பள்ளி பார்கடலில் பள்ளி கொண்ட பள்ளி கொண்ட ஓடையா சொல்லையா ரகுராமா ரகுராமா. அப்படி போடு. அலைகடலில் வள்ளி கொண்ட அலைகடலில் பள்ளி கொண்ட அலைகடலில் வள்ளி கொண்ட வள்ளி கொண்ட பள்ளி கொண்ட பள்ளி கொண்ட பள்ளி கொண்ட அஜோரேணே ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா. நல்லா போடு. அஜோரேணே ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா. அலைகடலில் பள்ளி கொண்ட அலைகடலில் பள்ளி கொண்ட அலைகடலில் பள்ளி கொண்ட பள்ளி கொண்ட சத்தியா பள்ளி கொண்ட செல்வீனே அச்சுதனே ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா. நச்சரவில் வள்ளி கொண்ட நச்சரவில் பள்ளி கொண்ட நச்சரவில் வள்ளி கொண்ட வள்ளி கொண்ட பள்ளி கொண்ட பள்ளி கொண்ட பள்ளி கொண்ட நாராயண ரகுராமா ரகுராமா. இந்த நாராயண ரகுராமா ரகுராமா. அலைகடலில் பள்ளி கொண்ட நச்சரவில் பள்ளி கொண்ட நச்சரவில் பள்ளி கொண்ட பள்ளி கொண்ட சொல்லு தங்கோ பள்ளி கொண்ட ஓடு தங்கோ. நாராயண ரகுராமா ரகுராமா. என் பெருமாள் சரி, நான்முகனும் சரஸ்வதியை நாவில் வைத்தார். தன் நாவில் வைக்கிறார் அல்லவா? என் பெருமாள் லட்சுமியை தன் மார்பிலை தரித்துக் கொண்டார். தன் மார்பிலே தரித்துக் கொண்டார் அம்மா. பகவானும் பார்வதியை வாக வைத்தார். சரி, மும்மூர்த்திகள் மும்மூர்த்திகள் 3 பேரும் தன் உடலிலே அடக்கி கொண்டார்கள் அம்மா. யாரெல்லாம்? சரி, அதாவது என்ன 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 இப்படி இவர்கள் அடக்கி கொண்டிருக்க ஆமோ அடக்கி கொண்டு இருக்க 4வது கிடைந்த அமிர்தத்திலே நஞ்சு வந்து பிறந்தது. ஆமா, 4வது கடந்த அமிர்தத்துல நஞ்சானது வந்து பிறக்கிறது அல்லவா? ஒரு ஆலகால விஷம். ஆமா, நஞ்சிலே லேசுப்பட்ட விஷயம் கிடையாது, ஆழகால விஷம் தாயி. அதேதான். சரி, அப்பம் பார்த்தார், என்ன செய்கிறார்கள் அம்மா? இந்த விஷத்தை சரி, பூமியிலே விட்டால் இந்த பூமியில விட்டேன்னு சொன்னா 14 உலகமும் அழிந்து விடுமே என்று சொல்லி ஆண்டவன் விஷத்தை எடுத்து குடிக்கார். சரி, விஷத்தை குடிச்சாரா? உயிரோட இருக்காரா? ஆமா, விஷம் குடிச்ச மனுஷங்கம்மா உயிரோட இருக்க முடியும்? ஏன்? என்ன காரணம்? என்ன காரணம்? ஏன்னா அம்மா பார்வதி இருக்காளே. பக்கத்துல இருக்காள தாய் பார்வதி. ஆமா, சரி, அந்த மனுஷன் இருந்தா தானே ஒரு பூ போட்டு வைக்க முடியும், ஒரு பூவும் பொட்டு வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி சரி, ஆண்டவன் தொண்டைக்குழிய போய் ஒரு புடி பிடிச்சிட்டான். சிக்குன்னு ஒரு புடி. அந்த விஷம் சரி, மேலும் போகல, ஆமா, கீழும் போகவில்லை அம்மா. நஞ்சு கண்டமாகவே உறைந்தது. சரி, அதுதான் ஆண்களுக்கு நஞ்சு கண்டம்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமையா.
பார்வதி இப்ப காப்பாத்திட்டா. சரி அதனால என்ன செய்கிறார்கள் பாருங்க. நஞ்சை சாப்பிட்ட காரணத்தால் ஆமோ அமையா நஞ்சுண்ட நாயனார் என்று ஒரு பெயர். சரி. அவருடைய மேனி எல்லாம் நீல நிறமாகவே மாறியதால திருநீலகண்ட ஈஸ்வரன் என்று ஒரு பெயர் கொடுத்தாங்களா. ஆமோ அமையா. அப்படி இருக்கும் போது என்ன செய்கிறார்கள் பாருங்க. ஐந்தாவது கிடைந்த அமிர்தத்திலே தேவா அமிர்தமே பிறந்தது. தேவா அமிர்தமே வந்து பிறக்கிறது அல்லவா. உனக்கு எனக்கு எனக்கு உனக்குன்னு ஒரே சண்டை. ஆமா இருக்குது ஒரு பொருள் பங்கு 2 பேரு காக்கா. அது எப்படி கொடுப்பான்? எப்படி கொடுக்க முடியும்? எப்படி கொடுக்க முடியும்? மாங்காய்னா கொடுத்துருவான். ஆமா ஆமா தேங்காய்னா 2 முறையா எடுத்து கொடுத்துடலாம். ஆளுக்கு ஒண்ணு கொடுத்துருவான். சரி. ஆனால் அமிர்தம் ஆமா அதோ தேவாமிர்தம். அந்த தேவாமிர்தத்தை சாப்பிடுறவங்களுக்கு சாக்காடும் கிடையாது நோக்காடும் கிடையாது இருக்காரு. சரி. ஆனா இருக்கிற முரட்டு குணம் பிடிச்ச அசுரர்கள்ட்ட அசுரர்கள் கையில இருக்கிறது அல்லவா. இந்த அமிர்தம் நமக்கு வரணும்னா யாரு வரணும்? யாரம்மா வரணும்? இந்த உலகத்தை ஒரு அடியாக அளந்தாரே. சரி. என் பெருமாள் மாயவன் வரணும். என் பெருமாள் மாயவன் வர்றாரா? சரி வந்துட்டாரு. வரணும்ல. இன்னைக்கே வந்தாச்சு. சரி. அப்பதான் பார்த்தா ஐயா அமிர்தத்தை வாங்கணும்னா. சரி. என் பெருமாளை எப்படி நினைத்தார்கள்? எப்படி அம்மா நினைக்கிறார்கள்? ஓம் நமோ நாராயணா. நாராயணா நாராயணா. அவ்வளவுதான். சரி நினைச்சாச்சு. ஆமா என் பெருமாள் ஆமையா ஒரு நாளும் அசையார வள்ளி கொண்ட சர்வசேன கிட்டுக்கிட்டுன்னு அசையுது. ஆமா கிடு 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 அசையுது தாயே. அப்ப 2 பேருக்கும் ஒரு அமுதத்துக்கு சண்டை. சரி. நம்ம போனும்னு சொல்லி ஆமா என் பெருமாள் வருவரை பார்த்து என்ன செய்கிறார்கள்? தேவர்கள் என்ன நினைத்தார்? சரி. அமிர்தத்தை வாங்குவதற்கு ராமன் வந்தார் என்று நினைத்தார்கள் அல்லவா. அந்த அசுரர்கள் என்ன நினைத்தார்கள்? நினைக்கிறார்கள் பாரம்மா. பெண்ணென்று தான் நினைத்தார் நினைத்தார். கண்ணன் என்று நினைக்கிறார். கண்ணன் என்று நினைக்கவில்லை அல்லவா தேவாதி தேவர்கள். அப்பத்தான் பார்த்தார். என்ன என்ன இந்த அமிர்தத்தை இருக்க வாங்கணும்னா சரி இப்படி போனா முடியாது. முடியாது முடியாது முடியாது. ஒரு 50 பேர் இருக்கக்கூடிய ஒரு ஆண்கள் கூட்டத்துல ஒரு ஆண்கள் இருக்கக்கூடிய கூட்டத்துல ஒரு வயசான தாத்தா போனா என்னையா செய்வாங்க? என்ன செய்வார்கள்? 2 வெத்தலை பாக்க கொடுத்து ஓரத்துல இருங்க பெரியவரை வச்சிருவாங்க. வயசான காலத்துல உள்ள வராதேன்னு சொல்லுவார்கள். சரி சரி. ஆனா ஒரு 16 வயசு பிள்ளை போட்டோம். போன வருஷம் மூக்காய் பேத்தியால பார்த்தேன். சரி. சொரு சொருன்னு மூக்க வடிச்சிட்டு வந்தா. ஆமா. இப்ப எவ்வளவு அழகா தாவணி போட்டு வந்திருக்கான்னு 4 பேர் பேசத்தானே செய்வாங்க. சாப்பிட்டாலும் சரி தூர போட்டுட்டு ஓடியாராம். ஆமா ஆமா இருக்கணும்ல இருக்கணும்ல. புள்ள பேரப்படாதுல்ல. அதான் என்ன 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 ஏனா என்னம்மா. அப்போ என் பெருமாள் வந்தவுடனே வந்த பொழுது எப்படி வரணும்னு நினைச்சார் தெரியுமா? எப்படி அம்மா என் பெருமாள் மாயவன் வரணும் என்று நினைக்கிறா. 16 வயசு பெண்ணா இருந்தாலும் போதாது. பெண்ணா இருந்தாலும் போதாதம்மா. ஒரு பெண்ணா இருந்தால் புன்னகையும் வேண்டும். ஆமா புன்னகையும் வேண்டும். சற்று புன்னகையும் வேண்டும் தாயி. புன்னகைனா என்னப்பா? புன்னகை என்று சொன்னால் சிரிப்பு என்று அர்த்தம். சிரிக்கணும். ஆமா பெண்ணா இருந்தவா உம்முன்னு இருக்க கூடாது. பார்க்க சகிக்காது. நல்லா இருக்காது. கொஞ்சமாவது சிரிக்கணும். அதுக்கு 555 பல்லு தெரிந்த மாதிரி சிரிக்க கூடாது. ஒரு 32 பல்லு தான். உதடு தொட்டும் தொடாம லைட்டா சிரிக்கணும். ஆமா புன்னகை என்றால் நான் போட்டிருக்கோம்ல கழுத்துல. சரி. அது கொஞ்சமாச்சு இருக்கணும். ஓ நகை நட்டு. ஆமா அவ எவ்வளவுதான் மூக்கு மொழியுமா இருந்தாலும் கொஞ்சம் புன்னகை இருந்தா தான் அவளை பார்க்க அழகா இருக்கும்.
அப்படின்னா ஆமா ஆமோ அதனால என்ன செய்கிறார்கள்? அதாவது என்ன இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் சரி ஆண்கள் மயங்கார பொருள் இருக்கா என்ன? ஆமா என்ன என்னெல்லாம் தாய்? ஒண்ணு மது, சரி, இன்னொன்னு மாது, இன்னொன்னு சூது. சூது ஆமா மது மாது சூது தாய். மதுன்னா ஆமா மது என்று சொன்னால் குடிக்க அடிமை. ஆமா லிப்டிசானி உள்ள வெளியே அடிக்கவன். சரி சரி. மாது என்றால் மாது என்று சொன்னால் பெண்கள் என்று அர்த்தம். ஆமா ஆமா ஒண்ணு குடிக்க அடிமையா இருப்பா, இல்ல பெண்ணுக்கு அடிமையா இருப்பா, மூணாவது கேமுக்கு அடிமையா இருப்பா. கரெக்ட். ஆமா ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களுக்கு என்ன வருதுன்னு தெரியலையே. தெரியலையே. சரி நேர் ரைட்ல. ஆமா அம்மா. அப்போ என் பெருமாள் ஆமோ ஆமையா மாயவன் வழங்காலத்து நகைகளை இணைந்து எப்படி வர்றார்? என் பெருமாள் எப்படி எப்படி அம்மா வருகின்றார்? பாடகோன் தண்டை கொலை செய்து உண்டமா போரே உண்டமா போரே அடே இந்த ஊருக்கு நம்ம போரே இந்த ஊருக்கு நம்ம போரே எத்தனை மாத தங்க ஒட்டியானமா ஒட்டியானமா அவரும் பார்க்க போரினாயிரங்கன வேணுமா பார்க்க போரினாயிரங்கன வேணுமா வேணுமா பத்திரமாது தங்க ஒட்டியானமா ஒட்டியானமா அவளை பார்க்க போரினாயிரங்கன வேணுமா தங்கத்தினால் செய்த மாடிராள் வேடமா வச்சேக்கெல்லாம் தாழ் வேடமா வச்சேக்கெல்லாம் தாழ் வேடமா பவளை தாழ் வேடமா பவள கல்லா நல்ல வளைகளை தான் மாட்டினா மாட்டினா அங்க ரகினாலே டோலா கொன்றை மாட்டினா அப்படி சொல்லு. ரகினாலே டோலா கொன்றை மாட்டினாள் மாட்டினாள் தங்கத்தாலே வளையலை மாட்டினார். அங்க மாட்டினா ரங்கினால தோளாலை நீட்டினார். மூவாயிரம் ஒன்பரமா மூக்கூத்தி அமைச்சேக்கல்லா மூக்கூத்தி அமைச்ச கல்லா மூக்கில் ஒரு சிவப்பு கல்லா மூக்கில் ஒரு சிவப்பு கல்லா மூக்கில மூக்கிட்டொரு மேசரி ஏ மேசரி அவளுக்கு அழகு பேராக்கி ஒரு வீசரி அழகு பேராக்கி ஒரு ஐசரி ஐசரி மொக்கில் மேசரி. ஏ மேசரி அழுக்கு பீலாக்கு ஒரு வீசரி கோமாரையில் வரவிய தாவரையில் வரைக்க வேண்டிய தாமரை கலர் பத கொம்பினிட தாவரையில் வரைக்க வேண்டிய தாமரை கலர் பத கவினிட முத்தே ஆள மாலை ஒன்றை பின்னோ பல்லு வரிசைய காட்டினா அம்மா சொல்லு. பல்லு வரிசைய காட்டினாள் காட்டினாள் முத்தாலே மாலை ஒன்றை சோடினார். முன்னோ பின்னோ பல்லு வரிசைய காட்டினாள் பார்த்தவர் மனம் வர்றவசப்பட கேட்டவர் மனம் கண்டு கேட்பவர் மனம் என்று மகிழ்ந்திட கேட்டவர் மலர் என்று சொல்லுங்க கேட்பவர் மனம் என்று மகிழ்ந்திட ஆஷிணியோ ஆமா சொல்லு ஆஷிணியோ புகழும் பட்டு சேலையா பட்டு பட்டு சேலையா சேலை இருகரையில் ரங்க சருக வேலையா அப்படி போடு. சேலை இருகரையில் ரங்க சருக வேலையா வேலையா காசில பகவன் சேலையா. பட்டு பட்டு சேலையா அவ இருகரையில தங்க சருக வேலையா பெருமாள் வேற லெவல். அடிய பாரு எங்கெல்லாம் தாளம் ஓடுது. அதான் சரி விடிஞ்சா தெரியும். ஆமா ஆமா என் பெருமாள் இப்படி வர சரி. அப்ப அமிர்தத்தை மெய்மறந்தார் அசுரர்கள். அமிர்தத்தை மெய்மறந்தார் அல்லவா அசுரர்கள். ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டாலும் ஆமா ஆமா பாயசனா இருந்தாலும் பாயாசமா இருக்குமே மாறிடும்ல. ஏன்னா அவ அழகு அப்பேற்பட்ட அழகல்லவா. ஆமா ஆமா. சரி. அதனால ஆமோ அமையா. அப்ப அசுரர்களை ஒருபுறமாக அமரச் செய்தார், அமரச் செய்கிறார் அல்லவா. தேவர்களை மறுபுறமாக அமரச் செய்து சரி தேவாமிர்தம் தேவர்களுக்கு பங்கிடுதார். தேவாமிர்தம் தேவர்களுக்கு பங்கிடுகிறார் அம்மா. ஏன்னா அவர்களுக்கு தான் பிடிக்கும். சரி
அப்படி பங்கிட்டு வரும்போது பங்கிட்டு வரக்கூடிய வேளையில ராகு கேது என்று சொல்லக்கூடிய 2 அசுரர்களும் சரி தேவர்களைப் போலே வடிவம் கொண்டு தேவர்களைப் போலே வடிவம் கொண்டு சந்திரனும் சூரியனுமாக ராகு கேது இருப்பரை கண்ணனிடம் கண்சாடை காட்டினார். இவருக்கு வந்துருச்சு கோபம். அமிர்தம் வருமாறக்கூடிய கரணி எடுத்து மண்டையில ஓங்கி ஒரு ஓடு. டேய் சந்திரா, சுவாமி, சூர்யா, எங்களை நீங்கள் 2 பேரும் காட்டிக் கொடுத்த காரணத்தினால உங்களை வருடத்தில் ஒரு நம்மளை இங்கே கக்கும் என்று சாபமிட்டார். அதுதான் பெரியவங்க சொல்லுவாங்க, சந்திர கிரகணம் பிடிக்கும் சூரிய கிரகணம் பிடிக்கும்னு சொல்லுவாங்கல்ல. சரி, அதனால ஆமோ அம்மையா 2 பேத்துக்கு சண்டை. பார்த்தார் கண்ணன் என்ன செய்கிறார் பாருங்க. ஒரு இடத்துல சண்டை வந்தா நம்ம என்ன செய்யறோம்? சண்டை வந்துச்சுன்னு சொன்னா சண்டையை வளைக்கி விடணும் தாயி. ஆமா, அப்பந்தான் பார்த்தா என்னம்மா என் பெருமாளுடன் கையில இருக்கக்கூடிய சங்கு சக்கராயத்தை எடுத்து அசுரர் பேரிலே ஏவினார். அசுரர் தலையிலே ஏவினார் அல்லவா? அது எப்படி ஐயா வருகிறது? எப்படி அம்மா வருகிறது? கிரிகிரி என்று சொல்லி வருகுறையே, கிரிகிரி என்று சொல்லி வருகுதையா. அந்த கிருஷ்ணனோட சர்க்கரமா, அந்த கிருஷ்ணனோட சக்கரமோ, மழமழ என்று சொல்லி வருகுறையே, மழமழவென்று சொல்லி வருகுதையா. மாயேருட சர்க்கரமா, அந்த மாயனோட சக்கரமோ, விரிவிரி என்று சொல்லி வருகுதையா. வருகுறையா இவரேருட சக்கரமோ, வருகுறையே இவளே சக்கரமோ. இப்படி இருக்க சரி, கண்ணனுடைய சக்கரம் வந்து அசுரர் தலை அறுத்தது. அசுரர் தலை அறுத்ததல்லவா? பூவன பாதாள லோகத்திலே சரி அரசாண்டு வரக்கூடிய ரிஜுமுகா வர்ணனும் தேவி ரத்தகண்ணி வெண்கொடியானவளோ பிள்ளை இல்லாமலே அந்த காலத்துல என்ன ஆட்டம் எந்த கதை எடுத்தாலும் ஆமா, அந்த காலத்துல எந்த கதை எடுத்தாலும் குழந்தைகளுக்கு தட்டுப்பாடு. இது யாருடைய வேலைன்னு தெரியல. சரி, அதனால அப்படி. ஆனா இப்ப பிள்ளைக்கு, ஆமா, இப்ப பிள்ளைக்கு அந்த காலத்துல பிள்ளைக்கு தட்டுப்பாடு தட்டுப்பாடு பண்ணி ஆமா இப்ப வந்திருக்கு குடும்ப கட்டுப்பாடு. ஆமா, இப்ப கட்டுப்பாடு. நாம் இருவர் நமக்கு ஏன் இன்னொருவர் கூடிய காலம் இந்த காலம். அதேதான். சரி, அப்ப கண்ணனுடைய சங்கு சக்கராயிரத்தால் ஆமோ அம்மையா சுரை பெண்கொடியானவள் அன்று முதல் குழி மறந்தாள் அருங்கிளையால் கர்ப்பமானாள் ஊரறிய ஒரு மாதமோ ஒரு மாதமோ அவளுக்கு ஊரறிய ஒரு மாதமோ ஏன் ஆடறிய 50 ஒரு மாதமா 2 மாதமா 2 மாதமா உச்சயம் 1 மாதமாச்சு மாதமாச்சு நான்காவது மாசையிலை மாசையிலை நழுவிய மயக்கமானா எம்மா நாளாவது மாசையிலை ஏன் அழுவிய மயக்கமானா 5 மாசம். அம்மா மண்டுதுல 5வது மாசமாச்சு. அம்மா 5வது மாசையில அரை வயத்து பிள்ளை. அவ அரை வயத்து பிள்ளையா இருக்கால. யாரு 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 யாரு? அந்த ராட்சுரை பெண்கொடியானவள். ராட்சுரை பெண்கொடியானவள். அவளுக்கு 6வது மாசையிலை அங்கமெல்லாம் அங்க நேரோ 7வது மாசையிலை ஈஸ்வரனை அச்சோமே அவளுக்கு 8வது மாசையிலை இளகுடம்பு சூழி மாங்காயும் தேங்காயும்
அம்மா படுத்து பார்க்க படுக்க முடியல. அவ பாதகத்தி பாய் போட்டிருக்கா, தூங்க முடியல தாய். ஏன் வலி வேதனை தாங்க முடியல அவளுக்கு. முடியாதுல்ல. அம்மோ அவளுக்கு நண்டு வலி சுண்டு வலி எல்லாம் நரவலியா வலிக்குதம்மா. சரி அம்மா பாட்டு படிக்க போறியா? அம்மா வேதனை தாங்க முடியாம அவ அங்க படுத பாடு. சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டு தாயினி கண் வளரி தாளேலோ வெப்பில வீசிக்கிட்டு பாட்டு சொல்லுறேனே கேட்டு நீ கண் வளரி தாளேலோ. இந்த உலகையாளும் தாய்க்கு செல்ல புள்ள நான் இருக்கேன், என் கவலை தீர்க்க வேணாமா கண் வளரு தாயி. சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டு தாயினி கண் வளரி தாளேலோ. பாம்பே தலையனதான் வேப்பிலையே பஞ்சு மெத்த ஆத்தா கண் வளர ஆறிறாரோ பாடும் புள்ள. எந்த ஒரு பிள்ளைக்குமே இந்த வரம் கிடைக்கல, ஆனந்தம் பொங்குதம்மா விட்டு விட்டு கண்ணேல. தாயி மகமாயி நான் என்ன கொடுத்து வச்சேன், பாதோ திருப்பாதோ அதில் நெஞ்சை எடுத்து வச்சேன். சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டு தாயினி கண் வளரு தாளேலோ. ஒரு ரூபாய் சோறு உனக்கு ஊட்டி விட்ட வேளையில உலகம் பசி அடங்கி உறங்குதம்மா நேரத்தில. உதட்டு பருக்கையில ஒன்னு ரெண்டு சிந்துதடி, அதை நான் ருசி பார்த்தேன் மோசம் இங்கு வந்ததடி. தாயே இனி நீயே என் நெஞ்சில் தங்கிவிடு, போகும் வழியாவும் நீ எங்களின் கூட இரு. சந்தன